குடும்பத்துல என்ன போராட்டம், நம்முடைய குடும்பத்துல ஏதாவது வியாகுலம், நம்முடைய குடும்பத்துல ஏதாவது வாதைகள், இப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், தன் தன் வாதையை பார்த்து, தன் தன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு மன்னித்து அந்த வாதை வியாகுலம் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ வியாகுலங்கள், எவ்வளோ வாதைகள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கடன் தொல்லைகள், எல்லா பிரச்சனையும் இருக்கு ஆண்டவரே. ஒருவேளை அதற்கு காரணம் நானா இருந்தா என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அவனவன் தன் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய வியாகுலம், என்னுடைய வாதை, என்னுடைய வியாதி, இவற்றின் மத்தியில அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?